கோவையில் கல்லூரி மாணவி கூட்டுப்பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் 3 பேரை காலில் சுட்டு போலீசார் பிடித்தனர். விமான நிலையம் அருகே ஆள் அரவமற்ற பகுதியில் காரில் ஆண் நண்பரோடு பேசிக் கொண்டிருந்த கல்லூரி மாணவி கூட்டுப்பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தமிழ்நாட்டை அதிர வைத்திருக்கிறது. கோவை துடியலூர் அருகே வெள்ளக்கிணறு பகுதியில் போலீசார் சுற்றி வளைத்த போது காவலரை அரிவாளால் தாக்கிவிட்டு தப்ப முயன்றதால் துப்பாக்கி சூடு நடத்தியதாக காவல்துறை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. 3 தாக்கியதில் படுகாயமடைந்த காவலர் சந்திரசேகர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் சொல்லப்படுகிறது. கோவை கூட்டு பாலியல் வழக்கில் பிடிபட்ட 3 பேர் குறித்த விவரங்கள் வெளியாகியுள்ளன. சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த கருப்பசாமி, காளீஸ்வரன் மற்றும் மதுரையை சேர்ந்த தபசி ஆகியோர் கட்டட வேலை பார்த்து வந்ததும் 3 மீதும் கொலை, வழிப்பறி போன்ற வழக்குகள் நிலுவையில் இருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது. கோவையில் கல்லூரி மாணவி கூட்டுப்பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து அதிமுக மகளிர் அணி சார்பில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் தொடர்ந்து நடைபெற்று வரும் பாலியல் குற்றங்களையும் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க தவறியதாகவும் குற்றம் சாட்டி போராட்டத்தை அறிவித்திருக்கிறார். கோவையில் கல்லூரி மாணவி கூட்டுப்பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை கண்டித்தும் திமுக அரசுக்கு எதிராகவும் நாளை மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என பாஜக தேசிய மகளிர் அணி தலைவி வானதி ஸ்ரீனிவாசன் கூறினார். இந்த சம்பவத்தை கண்டித்து பாஜக மகளிர் அணியினர் தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் அருகே கையில் தீப்பந்தம் ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கோவையில் தனியார் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி உள்ளதை கண்டு நெஞ்சம் பதறுவதாக தவேக தலைவர் விஜய் தெரிவித்திருக்கிறார். அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நேர்ந்த கொடுமையே இன்னும் ஆறவில்லை என்றும் அதற்குள் கோவையில் தாங்க முடியாத கூட்டு பாலியல் கொடுமையா எனவும் விஜய் கேள்வி எழுப்பியிருக்கிறார். கோவையில் நடைபெற்ற கூட்டு பாலியல் வன்கொடுமையை கண்டித்து தமிழக வெற்றிக் கழக தகவல் தொழில்நுட்ப அணி சார்பில் கோவை செஞ்சிலுவை சங்கம் சந்திப்பு பகுதியில் இன்று போராட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட கல்லூரி மாணவிக்கு நீதி கிடைக்க வலியுறுத்தி காலை 11 மணிக்கு போராட்டம் நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளின் கடும் எதிர்ப்பை மீறி தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் இன்று தொடங்குகின்றன. தமிழ்நாட்டில் 2002 மற்றும் 2005 ஆண்டுகளில் வெளியிடப்பட்ட இறுதி வாக்காளர் பட்டியலின்படி வாக்காளர் கணக்கெடுப்பு பணி நடக்கிறது. தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிக்கு தடை விதிக்க கோரி திமுக சார்பில் அதன் அமைப்பு செயலாளர் RS பாரதி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். அதில் பீகாரில் SIRக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்டுள்ள வழக்கில் இன்னும் இறுதி தீர்ப்பு வராத நிலையில் தமிழ்நாட்டில் SIRஐ நடைமுறைப்படுத்த முயல்வது என்பது ஜனநாயகத்திற்கு எதிரானது என்று கூறப்பட்டுள்ளது. வாக்காளர் பட்டியல் சீராய்வு என்ற பெயரில் சதி நடப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். தருமபுரியில் பேசிய முதலமைச்சர் உண்மையான வாக்காளர்களை நீக்குவதற்கு தேர்தல் ஆணையம் தந்திர முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக கண்டனம் தெரிவித்தார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் குறித்து யாரும் அச்சம் கொள்ள தேவையில்லை என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் உறுதியளித்துள்ளது. எதிர்பார்த்ததை விட சிறப்பாகவே திருத்த பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. கோவையில் திமுக அதிமுகவினர் இடையேயான மோதலால் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த வாக முகவர்களுக்கான பயிற்சி கூட்டம் பாதியிலேயே நிறுத்தப்பட்டது. சத்துணவு ஊழியர்கள் மற்றும் அங்கன்வாடி பணியாளர்கள் மூலம் பணிகளை மேற்கொள்ளக்கூடாது என்றும் தனியார் நிறுவனத்தின் மூலமே நடத்த வேண்டும் எனவும் அதிமுகவினர் வலியுறுத்தினர். இதற்கு திமுகவினர் எதிர்ப்பு தெரிவித்தனர். உத்தரகாண்ட் மாநிலம் நைனிட்டாலில் உள்ள ராஜ்பவன் தொடங்கப்பட்டு 125வது ஆண்டு விழாவையொட்டி நடைபெற்ற நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கலந்து கொண்டார். ராஜ்பவன் என்பது மாநிலங்களின் ஜனநாயக அமைப்பின் சின்னம் என குடியரசுத் தலைவர் பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். காங்கிரஸ் மற்றும் ராஷ்டிரிய ஜனதா தள கட்சிகளின் அரசியல் அகராதியில் ஊழல், மோசமான நிர்வாகம், கொடுமை நிகழ்வுகள் மட்டுமே நிரம்பி கிடப்பதாக பிரதமர் மோடி கடுமையாக விமர்சித்திருக்கிறார். பீகாரில் பரப்புரை மேற்கொண்ட அவர் இப்படிப்பட்ட காட்டு ராஜ்யம் நடத்துபவர்களை பெண்கள் மற்றும் இளைஞர்கள் விரட்டி அடிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார்.
பீகார் தேர்தல் பரப்புரையின் இடையே குளத்தில் இறங்கி மீன்பிடித்த ராகுல் காந்தியை டெல்லி முதலமைச்சர் ரேகா குப்தா கிண்டல் அடித்திருக்கிறார். பாட்னாவில் பாஜக வேட்பாளர்களுக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்த அவர், இது பீகாரின் மீன் என்பதால் ராகுல் வீசும் வலையில் சிக்காது என்றார். அதோடு காங்கிரசின் தந்திரங்களை பீகார் மக்கள் புரிந்து கொண்டதாகவும் சாடினார். பீகாரில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை காப்பாற்ற வேண்டும் என ராகுல் காந்தி யாத்திரை நடத்தியதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கடுமையாக சாடினார். பீகாரில் பரப்புரை மேற்கொண்ட அவர், ராகுல் எத்தனை யாத்திரைகளை நடத்தினாலும் சட்டவிரோத குடியேறிகளை கண்டறிந்து வெளியேற்றுவதை பாஜக நிறுத்தாது என திட்டவட்டமாக கூறினார். பீகாரில் மகளிர் வங்கிக் கணக்கில் நிதிஷ்குமார் 10,000 அல்ல 10 லட்சம் ரூபாய் டெபாசிட் செய்தாலும் மக்கள் யோசித்து பார்த்துத்தான் வாக்களிப்பார்கள் என காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே சாடியிருக்கிறார். வைஷாலியில் பேட்டியளித்த அவர், பணம் கொடுத்தால் மக்கள் வாக்களித்து விடுவார்கள் என தேசிய ஜனநாயக கூட்டணி தவறாக எண்ணுவதாக விமர்சித்திருக்கிறார். பீகாரின் முதற்கட்ட தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலையுடன் ஓய்கிறது. 243 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய பீகார் மாநிலத்தில் 2 கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. அதன்படி 121 தொகுதிகளுக்கு நாளை மறுநாள் வாக்குப்பதிவு நடக்கிறது. இதனால் கடைசி நாளான இன்று பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் தங்களது வேட்பாளர்களை ஆதரித்து சூறாவளி பிரச்சாரத்தில் ஈடுபடுகின்றனர். தமிழ்நாட்டில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு அட்டவணையை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இன்று வெளியிடுவார் என தகவல் வெளியாக இருக்கிறது. அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளதால் அதற்கு ஏற்றாற் போல தேர்வு தேதிகள் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தேர்வுத்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்தனர். தமிழ்நாட்டில் பொதுக்கூட்டங்கள் மற்றும் தேர்தல் பரப்புரைகளுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை வகுப்பதற்காக அனைத்து கட்சிகளின் கருத்து கேட்பு கூட்டம் வரும் 6ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்த கூட்டத்தில் பங்கேற்குமாறு தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு தலைமைச் செயலாளர் முருகானந்தம் கடிதம் அனுப்பியுள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் வேண்டாம் என்று தாங்கள் கூறவில்லை என்று அமைச்சர் ரகுபதி தெரிவித்திருக்கிறார். 2026 தேர்தல் முடிந்த பிறகு SIR பணியை மேற்கொள்ள வேண்டும் என்றுதான் கூறுவதாகவும், தேர்தல் ஆணையம் வழங்கும் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து பொதுமக்கள் கொடுக்காவிட்டால் அவர்களின் வாக்குரிமையை SIR பறித்துவிடும் என்றும் தெரிவித்திருக்கிறார். வட இந்தியாவில் 21 மாநிலங்களில் வளர்ச்சியை உருவாக்கியதைப் போல தமிழ்நாட்டிலும் பாஜக ஆட்சி அமைத்து வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வரும் என அக்கட்சியின் மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறினார். சென்னை கிண்டியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணி குறித்து தி புக் ஆஃப் SIR என்கிற புத்தகத்தை வெளியிட்டார். சென்னை பனையூரில் உள்ள தாவேகாவின் தலைமை அலுவலகத்திற்கு வருகை தந்த CBI அதிகாரிகள் விஜயின் பரப்புரை பேருந்தின் அகலம், பேருந்தில் இருந்த CCTV கேமரா காட்சிகள் உள்ளிட்டவை குறித்து ஆய்வு மேற்கொண்டனர். CCTV பதிவுகள் உள்ளிட்ட விவரங்களை வழங்குமாறு CBI அதிகாரிகள் சம்மன் அளித்ததாக தாவேகா நிர்வாகி நிர்மல் குமார் தெரிவித்தார். கோவையில் கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட பகுதியில் சட்டவிரோதமாக மது விற்பனை செய்து வந்த மதுபான விடுதியை நாம் தமிழர் கட்சியினர் அடித்து நொறுக்கினர். மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதற்கு அந்த காட்டுப்பகுதியில் சட்டவிரோதமாக இயங்கி வந்த மதுபான பார்தான் காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். சிவகங்கையில் பிளக்ஸ் போர்டு அமைப்பதில் ஏற்பட்ட மோதலால் ராமநாதபுரத்தில் இருவேறு இடங்களில் சாலை மறியல் கல்வீச்சு சம்பவங்கள் அரங்கேறின. பரமக்குடி 5 முனை சந்திப்பு பகுதியில் ஒரு தரப்பினர் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அதேபோல சத்திரக்குடி பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட்டவர்கள் கார் மீது கல்வீச்சு தாக்குதலில் ஈடுபட்டனர். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்கள் 35 பேரையும் வரும் 17ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க அந்நாட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதனையடுத்து அவர்கள் யாழ்ப்பாணம் சிறையில் அடைக்கப்பட்டனர். நெடுந்தீவு அருகே கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த நாகை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களைச் சேர்ந்த 35 மீனவர்களை கைது செய்த இலங்கை கடற்படை அவர்களது 4 படகுகளையும் பறிமுதல் செய்தது. இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட தமிழக மீனவர்களை மீட்க வலியுறுத்தி வெளியுறவு அமைச்சருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். அந்த கடிதத்தில் இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களையும் அவரது படகுகளையும் உடனடியாக விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார்.
நம்ம ஸ்கூல் நம்ம ஊரு பள்ளி முன்னெடுப்பில் 1000 கோடி ரூபாய் நன்கொடை பெறப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து அவர் வெளியிட்டிருக்கும் எக்ஸ் பதிவில் நல் உள்ளங்கள் அளித்த நிதி மூலமாக பள்ளிகளில் ஸ்டெம் ஆய்வகங்கள், ஸ்மார்ட் வகுப்பறைகள், நவீன கழிப்பறைகள் கட்டப்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்கிறார். மதுரை தெற்கு தாலுகா மாநகரி கண்மாயில் உள்ள சட்டவிரோத ஆக்கிரமிப்புகளை 2 மாதங்களில் அகற்ற வேண்டும் என தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீர்நிலைகளை பாதுகாக்க தவறினால் மழைக்காலத்தில் வெள்ள பாதிப்பு ஏற்படும் என்பதால் ஆக்கிரமிப்பை அகற்றி அங்கு வசிப்பவர்களுக்கு மாற்று இடம் வழங்க உத்தரவிட்டுள்ளது. சென்னை மாமன்ற பெண் கவுன்சிலரின் கணவர் காங்கிரஸ் கட்சி பிரமுகரை மிரட்டும் ஆடியோ வெளியாகியுள்ளது. நுங்கம்பாக்கம் வள்ளுவர் குடியிருப்பைச் சேர்ந்த கவுன்சிலர் சுகன்யாவின் கணவர் கராத்தே செல்வம் காமராஜர் சிலை விவகாரத்தில் காங்கிரஸ் பிரமுகர் குணசேகரனை தகாத வார்த்தைகளால் திட்டி மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. போதைப்பொருள் வழக்கு தொடர்பாக நடிகர் கிருஷ்ணா ஓராண்டாக மேற்கொண்ட பண பரிவர்த்தனை ஆவணங்கள், வங்கி கணக்கு விவரங்களை சமர்ப்பித்த நிலையில் அதில் சில விவரங்கள் தெளிவாக இல்லாததால் மீண்டும் சில ஆவணங்களை அமலாக்கத்துறை கேட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் இந்த வழக்கில் நடிகர் ஸ்ரீகாந்த் ஆஜராகாததால் அவருக்கு மீண்டும் சம்மன் அளிக்க அமலாக்கத்துறை முடிவு செய்துள்ளது. சென்னையில் 12 வயது சிறுமியிடம் ஆபாசமாக நடந்து கொண்ட நபரை போலீசார் கைது செய்தனர். புதுவண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்த குணசேகரனின் தொல்லையை தாங்க முடியாத சிறுமி தனது தாயிடம் கூறவே போலீசில் புகார் அளிக்கப்பட்டது. குணசேகரனை போலீசார் கைது செய்ய சென்றபோது தப்பி ஓடி கீழே விழுந்ததில் கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் அருகே உள்ள காருக்குடி கிராமத்தில் அய்யனார் கோவில் வளாகத்தில் உண்டியல் வைக்க வந்த இந்து சமய அறநிலையத்துறையினரை கிராம மக்கள் எதிர்த்ததால் போலீசார் அவர்களை வலுக்கட்டாயமாக வாகனத்தில் ஏற்றினர். கோவில் திருவிழா சம்பந்தமாக இரு சமூக மக்களிடையே பிரச்சினை உள்ள நிலையில் அதை தீர்க்க உண்டியல் வைக்கும் முயற்சியில் அறநிலையத்துறையினர் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே பட்டப்பகலில் இருசக்கர வாகனத்தை மர்ம நபர்கள் திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. பாகனூர் சர்ஜாபுரம் சாலையில் வசித்து வரும் நிஷோக் என்பவர் வீட்டு வாசலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனத்தை லாக் செய்யாமல் விட்ட நிலையில் வாகனம் திருடு போனது. லஞ்ச புகாரில் சிக்கிய செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் காவல் நிலைய ஆய்வாளர் கட்டுப்பாட்டு அறைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். சட்ட ஒழுங்கு காவல் ஆய்வாளராக பணிபுரிந்த சுரேஷ் திருக்கச்சூர், காட்டாங்குளத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் குட்கா விற்பனை செய்து பிடிபட்ட கடைக்காரர்களிடம் லஞ்சம் வாங்கிக் கொண்டு வழக்கு பதிவு செய்யவில்லை என புகார் எழுந்தது. தாம்பரத்தில் 2 வீலரில் சென்ற இளைஞரை துரத்தி பிடித்து அடித்து இழுத்து சென்று காவல் நிலையத்தில் ஒப்படைத்த பெண்ணால் பரபரப்பு ஏற்பட்டது. சானட்டோரியம் பகுதியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்த போது காதலித்து நெருக்கமாக இருந்துவிட்டு தற்போது ஏமாற்றி விட்டதாக கூறி பிரதாப்பை சக ஊழியரான அகிலா வழிமறித்து வாக்குவாதம் செய்தார். சென்னை ஈசிஆரில் குடிபோதையில் அதிவேகத்தில் பென்ஸ் காரை இயக்கி விபத்தை ஏற்படுத்திய இளைஞர்களை பொதுமக்கள் நைய புடைத்ததோடு கார் கண்ணாடிகளையும் அடித்து நொறுக்கினர். இந்த விபத்தில் நீலாங்கரையை நோக்கி புல்லட் பைக்கில் சென்ற 50 வயது மதிக்கத்தக்க நபர் உயிரிழந்தார். காரை ஓட்டிய இளைஞர்கள் மது போதையில் இருந்தது தெரிய வந்தது. நெல்லை புதிய பேருந்து நிலையத்தில் பெண்களுக்கென பிரத்யேக ஆட்டோ ஸ்டாண்ட் அமைத்து தரக்கோரி மாவட்ட ஆட்சியரிடம் பெண் ஆட்டோ ஓட்டுநர்கள் மனு அளித்தனர். மேலும் அந்த மனுவில் தற்போது 17 பேர் ஆட்டோ ஓட்டி வருவதாகவும் அவசரத்திற்கு ஒதுங்கக்கூட இடம் இல்லை எனவும் வேதனை தெரிவித்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் சமையல் கேஸ் சிலிண்டர் வெடித்து ஏற்பட்ட தீ விபத்தில் வீட்டில் இருந்த மின்சாதன பொருட்கள் உள்ளிட்டவை சேதமடைந்தன. கொத்தூரைச் சேர்ந்த கணேசன், மனைவி வசந்தா ஆகியோர் புதிய சிலிண்டரை மாற்றி வைத்துவிட்டு வேலைக்கு சென்றனர். பள்ளி விடுமுறை என்பதால் குழந்தைகளும் வெளியே சென்றிருந்த போது கேஸ் கசிந்து தீ விபத்து ஏற்பட்டது. சென்னைக்கு விமானத்தில் கடத்தி கொண்டு வரப்பட்ட 2.5 கிலோ தங்கத்தை பறிமுதல் செய்த சுங்க அதிகாரிகள் 3 பெண்கள் உட்பட 5 பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மலேசியாவில் இருந்து விமானம் மூலமாக சென்னைக்கு வந்த 5 பேரிடம் சுங்கத்துறை வான் நுண்ணறிவு பிரிவு அதிகாரிகள் சோதனையிட்ட போது தங்க கட்டிகள் வைத்திருந்ததை கண்டுபிடித்தனர்.
சிவகாசி மாவட்டம் காக்கிவாடன்பட்டியில் செயல்பட்டு வரும் கெமிக்கல் தொழிற்சாலையில் மூச்சு திணறல், ஆஸ்துமா போன்ற நோய் பாதிப்பு ஏற்படுவதால் அந்த ஆலையை மூட வேண்டும் என பொதுமக்கள் ஆட்சியரகத்தில் மனு அளித்தனர். தொழிற்சாலையை மூடவில்லை என்றால் கிராம மக்கள் அனைவரும் கிராமத்தை விட்டு காலி செய்ய போவதாகவும் தெரிவித்தனர். வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து தாமிரபரணி ஆற்றில் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டால் ஆற்றை கடக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள பாலங்களில் செய்யப்பட வேண்டிய ஏற்பாடு குறித்து நெடுஞ்சாலைத்துறை கோட்ட பொறியாளர் தலைமையிலான அதிகாரிகள் ஆய்வு நடத்தினர். மேலும் பாலத்தின் அடிப்பகுதியில் அடைப்புகள் இருந்தால் அதனை அகற்றுவதற்கான பணிகளும் மேற்கொள்ளப்படுகிறது. பத்திரிகையாளர்களுக்கு அரசு வழங்கும் சலுகை விலை வீட்டுமனை பட்டா வழங்குவதில் பாரபட்சம் காட்டப்படுவதாக கூறி நீலகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு பத்திரிகையாளர் சங்கத்தினர் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 10 வருடம் பணி அனுபவம் உள்ள பத்திரிகையாளர்களுக்கு மட்டுமே பட்டா வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து முழக்கமிட்டனர். நெல்லை அரசு மருத்துவமனையில் நிமோனியா பாதித்த 3.5 வயது சிறுமி சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்தார். கேடிசி நகரைச் சேர்ந்த ரூபிகா என்ற அந்த சிறுமி உடல்நலக்குறைவு காரணமாக கடந்த 31ஆம் தேதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் தீவிர சிகிச்சை அளித்தும் பலனளிக்காததால் சிறுமி உயிரிழந்தார். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பரவலாக பெய்த கனமழையால் பூந்தமல்லி அருகே வரதராஜபுரத்தில் வீடுகளுக்குள் மழை நீருடன் சேர்ந்து கழிவு நீரும் புகுந்தது. இதனால் அவதிக்குள்ளான பொதுமக்கள் பூந்தமல்லி பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் திரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அதேபோல பூந்தமல்லி ட்ரங்க் சாலை மற்றும் பாரிவாக்கம் சாலைகளில் மழை நீர் தேங்கி நின்றது. கிருஷ்ணகிரி அருகே ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கப்பட்ட ராணுவ வீரர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குடும்பத்துடன் மனு அளித்தார். பனமரத்து பள்ளம் கிராமத்தை சேர்ந்த ராணுவ வீரர் கோவிந்தராஜுக்கும் அவரது உறவினருக்கும் இடையிலான சொத்து தகராறு தொடர்பாக ஊர் முக்கியஸ்தர்கள் செய்த கட்ட பஞ்சாயத்துக்கு உடன்படாததால் ஒதுக்கி வைத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் மேக்கன்கரை குழந்தைகள் மையத்தில் அடிப்பிடித்து தீய்ந்த முட்டையை குழந்தைக்கு வழங்கிய சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. இதை கண்ட குழந்தையின் தந்தை அங்கன்வாடி ஊழியரிடம் தட்டி கேட்க தாம் செய்தது தவறுதான் என்றும் குழந்தைகளையும் கவனித்து சமையலையும் செய்ய வேண்டிய சூழல் உள்ளதாகவும் கூடுதல் ஊழியர் இல்லாததை சுட்டிக்காட்டினார். அரசு தங்களுக்கு வழங்கிய இடத்தை போலியாக பட்டா மாற்றம் செய்து அபகரிக்க முயலும் நபரிடமிருந்து மீட்டுத் தரும்படி கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியரிடம் கல்வராயன் மலை கிராம மக்கள் மனு அளித்தனர். மலைவாழ் மக்களுக்கு கடந்த 30 ஆண்டுகளுக்கு முன்பாக அரசு வழங்கிய இடத்தை சேலத்தைச் சேர்ந்த சம்பத்குமார் போலியாக பட்டா மாற்றம் செய்ததாக கூறப்படுகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலை அருகே கிடைத்தது விஜயநகர பேரரசு கால தங்க காசுகள் என தெரிய வந்திருக்கிறது. கோவிலூர் ஆதி அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் புனரமைக்கும் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் திருமூலநாதர் கருவறை கட்டுமான பணிகள் மேற்கொள்ள பள்ளம் தோண்டிய போது 103 சிறிய ரக தங்க நாணயங்கள் கிடைத்தன. மேட்டூர் அணையின் உபரி நீர் போக்கியில் இறந்து மிதந்த மீன்களை நகராட்சி ஊழியர்கள் அப்புறப்படுத்தி கிருமிநாசினி தெளித்தனர். உபரி நீர் போக்கியில் கடந்த 5 நாட்களாக டன் கணக்கில் மீன்கள் இறந்து கரை ஒதுங்கின. இதனால் சுற்றுவட்டார பகுதிகளில் துர்நாற்றம் வீசியது. மேலும் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் இருப்பதாகவும் குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. திருநெல்வேலியில் ஓய்வு பெற்ற அரசு உயர் அதிகாரியின் சொத்தை வேறொருவர் பெயருக்கு பத்திரப்பதிவு செய்த சார் பதிவாளர் உட்பட 3 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர். தமிழக அரசின் கூடுதல் செயலாளராக பணியாற்றி ஓய்வு பெற்ற சென்னை பெரியார் நகரைச் சேர்ந்த பெருமாள் நெல்லை புதுக்குளம் கிராமத்தில் 10 காலி மனைகளை வாங்கியிருந்தார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே 2 மாதங்களாக சவுடுமண் கொள்ளை நடைபெற்றது அம்பலமாகியுள்ளது. விளாத்திக்குளத்தில் இருந்து எட்டயபுரம் செல்லும் சாலையில் சித்தவநாயக்கன்பட்டி விளக்கு அருகே மண் திருட்டு நடைபெறுவதாக பாஜகவினர் அளித்த புகாரின் பேரில் வட்டாட்சியர் ஆய்வு சென்றபோது மண் மாஃபியாக்கள் ஓட்டம் பிடித்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் மணக்குடி கிராமத்தில் எந்த நேரத்திலும் கீழே விடலாம் என்கிற நிலையில் உள்ள இரும்பு பாலத்தை அப்புறப்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த 2004இல் மணக்குடி கீழமணக்குடி இடையிலான ஆற்றின் குறுக்கே சுமார் 100 மீட்டர் நீளம் மற்றும் 6 அடி அகலத்தில் தற்காலிகமாக இந்த இரும்பு பாலம் அமைக்கப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே அரசமரத்தின் கிளைகள் உடைந்து விழுந்ததில் வீட்டின் ஆஸ்பெஸ்டாஸ் மேற்கூரை மற்றும் சுவர் சேதமடைந்தது. உதயந்திரம் பேரூராட்சி 15வது வார்டில் வசிக்கும் சின்ன தம்பி குடும்பத்தினரோடு வெளியூர் சென்றிருந்த நிலையில் மரக்கிளை உடைந்து விழுந்ததால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது.
தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் நடைபெற்ற சிறப்பு வாக்காளர்கள் பட்டியல் திருத்தம் குறித்தான ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்க வந்த கட்சியினர் சிலருக்கு இருக்கைகள் கிடைக்காததால் வருவாய் கோட்டாட்சியருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கட்சி நிர்வாகிகள் அதிகமாக வந்ததால் இருக்கை பற்றாக்குறை ஏற்பட்டதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. காஞ்சிபுரம் பழைய ரயில்வே நிலைய சரக்கு முனையத்தில் இருந்து சென்னைக்கு ஸ்டீல் உருளைகளை ஏற்றிச் சென்ற கனரக கண்டெய்னர் லாரி வையாவூர் சாலை ரயில்வே கேட் அருகே பாரம் தாங்காமல் இரண்டாக உடைந்தது. இதனால் காஞ்சிபுரத்தில் இருந்து வையாவூர் செல்லக்கூடிய சாலையில் சுமார் 2 மணி நேரமாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. சேலம் மாவட்டம் வாழப்பாடி அடுத்த சின்ன கல்வராயன் மலை தொடர்ச்சி ஆலடிப்பட்டு மலை கிராமத்தில் அரசு பழங்குடி உண்டு உறைவிட நடுநிலைப் பள்ளிக்கு செல்லும் சாலை சேதமடைந்திருப்பதால் சாலையை சீரமைக்க மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பல ஆண்டுகளாக மயானத்திற்கு செல்ல இந்த சாலையையே பயன்படுத்தி வருவதாக அப்பகுதி மக்கள் வேதனையுடன் கூறுகின்றனர். நீலகிரி மாவட்டம் தேவர்சோலை பஞ்சாயத்திற்கு உட்பட்ட பகுதியில் ஒற்றை யானை நடமாட்டத்தால் வீடுகளில் இருந்து வெளியே வர முடியாமல் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். யானை ஒய்யாரமாக சாலையை கடந்து செல்வதை பார்த்த அப்பகுதிவாசி அக்காட்சியை பதற்றத்துடன் வீடியோ எடுத்தார். தூத்துக்குடி நேதாஜி நகரில் இளைஞரின் கழுத்தில் இருந்த செயினை பறிக்க முயன்று தப்பிய மூவரை மீளவிட்டான் வனப்பகுதியில் போலீசார் கைது செய்தனர். இருசக்கர வாகனத்தில் வந்த மூவர் நடந்து வந்து கொண்டிருந்த இளைஞரிடம் பேச்சு கொடுப்பது போல் வந்து செயினை பறிக்க முயன்றதும் அவர் சுதாரித்த நிலையில் அந்நபர்கள் செல்போனை பறித்து சென்றனர். ஜம்மு காஷ்மீரில் 150 ஆண்டு கால பழமை வாய்ந்த நடைமுறைப்படி குளிர்காலத்தை முன்னிட்டு தலைநகர் ஜம்முவுக்கு மாற்றப்பட்டது. இதனையடுத்து ஜம்மு சென்ற முதலமைச்சர் ஒமர் அப்துல்லாவுக்கு பொதுமக்கள், வணிகர்கள் என பலரும் பூக்களை கொடுத்து வரவேற்றனர். இந்த பாரம்பரிய இடமாற்ற நிகழ்வு 2021ஆம் ஆண்டு முதல் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. சான் பிரான்சிஸ்கோவில் இருந்து டெல்லி வந்த ஏர் இந்தியா பயணிகள் விமானம் மங்கோலியாவில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு இருப்பதாக விமான குழுவினர் கண்டறிந்ததை தொடர்ந்து பயணிகள் பாதுகாப்பிற்காக மங்கோலிய தலைநகர் உலான் பாதரில் தரையிறக்கப்பட்டது. பயங்கரவாத தாக்குதல் நடந்த பகல்காமில் மீண்டும் இயல்பு நிலை திரும்பிய நிலையில் வழக்கம் போல சினிமா ஷூட்டிங் நடைபெற தொடங்கி இருக்கிறது. பகல்காமில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருப்பதால் எந்தவித அச்சுறுத்தலுக்கும் இடமின்றி படப்பிடிப்பு நடத்த முடிவதாக படக்குழுவினர் தெரிவித்துள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வீட்டில் இருந்து காணாமல் போன 15 வயது சிறுமி கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார். சிறுமியின் உடல் முழுவதும் கொடூரமாக சித்திரவதை செய்ததற்கான அடையாளங்கள் உள்ள நிலையில் பாலியல் வன்கொடுமை செய்து சிறுமியை கொன்றதாக உறவினர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். 3 நாட்கள் பயணமாக இஸ்ரேல் நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் கிதியோன் இன்று இந்தியா வருகிறார். இந்த பயணத்தின் போது மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் உட்பட இந்திய அரசின் பல்வேறு உயர்மட்ட தலைவர்களை சந்தித்து இருதரப்பு உறவுகள் மற்றும் பிராந்திய முன்னேற்றங்கள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார். ஆந்திர மாநிலம் எல்லூரு மாவட்டத்தில் தனியார் பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்தார். எல்லூரில் இருந்து ஹைதராபாத் சென்ற தனியார் பேருந்து விபத்துக்குள்ளானதில் பலர் படுகாயமடைந்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் மீட்பு பணிகளில் ஈடுபட்டனர். நேபாளத்தில் பனிச்சரிவில் சிக்கி மலையேறும் வீரர்கள் 7 பேர் பலியான நிலையில் மேலும் 4 பேர் மாயமானதாக தகவல் வெளியாக இருக்கிறது. தோலாகா மாவட்டத்தில் 5630 மீட்டர் உயரமுள்ள யாலுங்கிரி சிகரத்தின் அடிப்படை முகாம் பனிச்சரிவில் மூழ்கியது. இதில் 3 அமெரிக்கர்கள், கனடா நாட்டைச் சேர்ந்த ஒருவர் என மொத்தம் 5 வெளிநாட்டு வீரர்கள் உட்பட 7 பேர் பலியாகினர். ஆப்கானிஸ்தானில் நேற்று ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் சிக்கி பலியானோர் எண்ணிக்கை 20ஐ கடந்தது. பல வீடுகள் இடிந்து சேதமடைந்த நிலையில் இஸ்லாமியர்களின் புனித வழிபாட்டு இடமான நீல மசூதியின் தூண்களும் சேதமடைந்தன. இதனால் 500க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்த நிலையில் மீட்பு பணிகள் முழு வேகத்தில் நடைபெற்று வருகின்றன. தொடர்ந்து ஏற்படும் நிலநடுக்கத்தால் சிக்கித் தவிக்கும் ஆப்கானிஸ்தானுக்கு இந்தியா சார்பில் உணவு, மருந்து போன்ற நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. அதோடு அந்நாட்டின் வெளியுறவு அமைச்சரை தொடர்பு கொண்டு பேசிய மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவித்ததோடு பாதிப்புகள் குறித்தும் கேட்டறிந்தார்.
இந்த ஆண்டு பெர்லின் மற்றும் கோபன்ஹேகனில் ஆயுத ஏற்றுமதி மற்றும் கூட்ட ஆயுத உற்பத்திக்கான அலுவலகங்களை உக்ரைன் அமைக்கும் என ஜெலன்ஸ்கி உறுதியுடன் கூறினார். கிழக்கு உக்ரைனிய நகரமான டோப்ரோபிலியாவை கைப்பற்றிய ரஷ்ய படைகள் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வந்ததாகவும் உக்ரைன் தொடர்ந்து எதிர் தாக்குதல் நடத்தியதாகவும் ஜெலன்ஸ்கி கூறினார். கானா நாட்டின் பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகளுக்காக ஜெர்மன் அரசு நிதி உதவி அளித்திருக்கிறது. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, தொழில்மயமாக்கல், டிஜிட்டல் திட்டங்கள் போன்றவற்றிற்காக கானாவிற்கு சுமார் 600 கோடி ரூபாயை ஜெர்மன் அரசு வழங்கியிருக்கிறது. பிலிப்பைன்ஸின் கிழக்கு கடற்கரையை நோக்கி நகர்ந்து வரும் கல்மேகி புயல் தீவிரமடைந்திருப்பதால் கடலோர மற்றும் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வெளியேற்றப்பட்டனர். கல்மேகி புயல் காரணமாக கொட்டி தீர்த்த கனமழையால் சாலைகள் வெள்ளக்காடான நிலையில் புயல் எச்சரிக்கை முன்னேற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. மகளிர் ஒருநாள் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரை இந்திய அணி வென்று வரலாற்று சாதனை படைத்திருக்கும் நிலையில் அணியில் இடம்பெற்றிருந்த மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த வீராங்கனை கிராந்தி கவுடுக்கு 1 கோடி ரூபாய் பரிசுத் தொகையை அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. கிராந்தி கவுட் 8 போட்டிகளில் விளையாடி 9 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கிறார். பாகிஸ்தான் நாட்டில் சர்ச்சைக்குரிய ஃபைசலாபாத் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் 17 ஆண்டுகளுக்கு பிறகு ஐசிசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. கடந்த 2008ஆம் ஆண்டு இலங்கை அணி வீரர்கள் பாகிஸ்தானில் பேருந்தில் சென்றபோது பயங்கரவாதிகள் துப்பாக்கி சூடு நடத்தினர். பாகிஸ்தான் தென்னாப்பிரிக்கா இடையிலான ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. மேற்கிந்திய தீவுகள் கிரிக்கெட் அணியின் நட்சத்திர வீரர் நிக்கோலஸ் பூரன் T20 கிரிக்கெட் போட்டிகளில் தனது பிளேயிங் 11 அணியை தேர்வு செய்திருக்கிறார். விராட் கோலி, ஜஸ்பிரீத் பும்ரா, கிறிஸ் கெயில், ஜாஸ் பட்லர், AB டிவிலியர்ஸ், நிக்கோலஸ் பூரன், பொல்லார்ட், ரசல், சுனில் நரைன், ரஷித் கான், மலிங்கா உள்ளிட்ட வீரர்களை பிளேயிங் 11 அணியில் தேர்வு செய்திருக்கிறார். ராஜமௌலி, மகேஷ் பாபு கூட்டணியில் உருவாகி வரும் புதிய திரைப்படத்தின் போஸ்டர் வெளியீட்டு விழாவை பிரம்மாண்டமாக நடத்த படக்குழு திட்டமிட்டுள்ளது. வரும் 15ஆம் தேதி ஹைதராபாத்தில் உள்ள ராமோஜி பிலிம் சிட்டியில் திரைப்படத்திற்கான முதல் போஸ்டரை வெளியிட படக்குழு திட்டமிட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒட்டப்பட்டி கிராமத்தில் ஹரிஹரசுதன் ஐயப்ப சுவாமி கோயில் கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. அதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. எலிவேட் மாடல் காரின் புதிய எடிஷனை ஹோண்டா நிறுவனம் அறிமுகம் செய்தது. இதன் ஆரம்ப விலை 15,29,000 ரூபாயாகவும் அதிகபட்ச விலை 16,67,000 ரூபாயாகவும் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இந்த கார் 2 வண்ணங்களில் கிடைக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சாம்சங் கேலக்ஸி S26 சீரிஸ் ஸ்மார்ட் போன்கள் அடுத்த ஆண்டு பிப்ரவரி 25ஆம் தேதி அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோவில் அறிமுகப்படுத்தப்படவிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. வழக்கமாக ஆண்டின் துவக்கத்தில் தனது புதிய மாடல் போன்களை அறிமுகப்படுத்தும் சாம்சங் நிறுவனம் இம்முறை அதனை 1 மாதம் வரை தாமதப்படுத்தியிருப்பதாக கூறப்படுகிறது.